சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த பதிவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் பற்றிய பதிவை தான் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். முழு விவரங்களை விளக்க போகிறேன். டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 60 நாட்கள் தான் இருக்கிறது. ஜூலை 12ஆம் தேதி 2025 அன்று டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு நடக்க இருக்கிறது. நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சை தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் ரெகுலராக டெஸ்ட் பேட்ச் ஆன்லைனில் போடுறது கிடையாது, ஆஃப்லைனில் மட்டும்தான் போட்டுட்டு இருந்தோம். பட் மாணவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பார்த்தீங்கன்னா தற்போது 60 நாள் முழு ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றிய முழு தகவலை இப்போ நான் உங்களுக்கு விளக்குறேன். இந்த 60 நாளில் 2 நாளுக்கு ஒரு முறை உங்களுக்கு தேர்வு நடைபெறும். முழு தேர்வு 200 மதிப்பெண் தேர்வு நடைபெறும். கிட்டத்தட்ட 6000 வினாக்களை நீங்கள் கவர் பண்ணுவீங்க இந்த டெஸ்ட் பேட்சில். இந்த டெஸ்ட் பேட்சில் எந்தெந்த தேர்வுக்கு நீங்கள் என்னென்ன படிக்கணும் என்ற வேர் டு ஸ்டடியும் உங்களுக்கு வழங்கப்படும். சயின்ஸுக்குன்னு தனியாக உங்களுக்கு ஒரு 10 தேர்வு வரும். அது ஒரு 500 கேள்வி உங்களுக்கு தேர்வு வைப்பாங்க. இது எல்லாமே இந்த டெஸ்ட் பேட்சில் உள்ளடக்கம். எடுத்துக்காட்டுக்கு முதல் டெஸ்ட் பாருங்கள். முதல் டெஸ்ட்டு தமிழில் நீங்கள் என்ன படிக்கணும்னா 6, 7, 8ஆம் வகுப்பு புதிய மற்றும் பழைய தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதிகளை மட்டும் படிக்கணும். அதிலிருந்து உங்களுக்கு 100 கேள்வி வரும். அதற்கு பிறகு கணிதத்தில் நேரம் மற்றும் வேலை 25 கேள்வி. பொது அறிவில் பார்த்தீங்கன்னா வரலாறில் தென்னிந்திய அரசுகள் படிக்கணும். புவியியலில் இந்தியா தமிழ்நாடு அமைவிடத்தையும் நீர்வளங்கள் மற்றும் இந்திய ஆறுகளை பற்றியும் படிக்கணும். 200 வினாக்கள் இந்த தேர்வில் இடம்பெறும். அதே போல் இரண்டாவது தேர்வில் 9வது 10ஆம் வகுப்பு புதிய பழைய தமிழ் புத்தகம் இலக்கணத்தை மட்டும் படித்தா போதும். கணிதத்தில் 2 டைமென்ஷன் என்று சொல்லப்படுகின்ற பரப்பளவு, பொது அறிவில் வரலாறு, மராத்திய பேரரசு, புவியியலில் இந்தியா தமிழ்நாடுடைய வானிலை, காலநிலை, பருவமழை, மழைப்பொழிவு, இது 200 மதிப்பெண். இதுபோல் உங்களுக்கு கிட்டத்தட்ட மொத்தம் எத்தனை தேர்வு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 தேர்வுகளை உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். 2 நாட்களுக்கு ஒரு முறை உங்களுக்கு தேர்வு நடைபெறும். ஆக மொத்தம் 30 தேர்வுகள் நடைபெறும். பக்கத்திலேயே உங்களுக்கு தேர்வினுடைய நாளும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த தேர்வு முழுக்க உங்களுக்கு எப்படி நடைபெறும்னா பிடிஎஃபாக உங்களுக்கு வழங்கப்பட்டு விடும். பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுத்துருவோம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கீ ஆன்சரும் உங்களுக்கு கொடுத்துருவோம். இப்போ மாணவர்களுக்கு அந்த தேர்வு எழுதும்போது 4 ஆப்ஷனில் நாங்கள் ஒரு கீ கொடுத்துருப்போம். ஆனால் வேறு ஒரு கீ சரியான ஆன்சராக வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தோணும். அதற்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா கூகுள் ஃபார்ம் லிங்க்கையும் கொடுத்துருவோம் ஒரு டெஸ்ட்டுக்கும். அதில் நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் எப்படி சேலஞ்ச் பண்ணுவீங்களோ அப்படி நீங்கள் சேலஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுடைய சேலஞ்சிங் பண்ண ஆப்ஷன் சரியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மாற்றி வழங்கப்படும். இந்த 30 தேர்வுக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற பாடத்திட்டத்திற்கு வேர் டு ஸ்டடி பிடிஎஃப்பும் உங்களுக்கு வழங்கப்பட்டுவிடும். இந்த 30 தேர்வில் எதை மட்டும் நாங்கள் சேர்த்திருக்க மாட்டோம் அப்படின்னா அறிவியலை மட்டும் சேர்த்திருக்க மாட்டோம். தேதியை குறிப்பிட்டிருக்க மாட்டோம். காரணம் என்னென்னா அறிவியல் தேர்வுக்கான மனப்பான்மை 2 விதமான மாணவர்கள் இருக்கிறீங்க. ஒரு சில பேர் அறிவியலை படிக்காமையே நாம் தேர்ச்சி பெற்று விடலாம் என்ற மனப்பான்மை, ஒரு சில பேர் அறிவியலும் படித்தே ஆகணும் என்ற மனநிலை. இப்போ அதற்காக என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த 10 தேர்வுகளுடைய பாடத்திட்டத்தை கொடுத்துட்டோம். எந்தெந்த லெசன் எந்தெந்த புக்கில் படிக்கணுன்றதை கொடுத்துட்டோம். அந்த 10 தேர்வையும் உங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட் குறிப்பிடாமல் உங்களுக்கு கொடுத்துருவோம். உங்களுடைய விருப்பப்பட்ட நேரத்தில் சயின்ஸை மட்டும் நீங்கள் எழுதிக்கலாம். இது சயின்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம். மற்றபடி மீதம் இருக்கக்கூடிய எல்லா தேர்வுகளும் குறிப்பிட்ட அந்த நாட்களில் எழுதணும். கூகுள் ஃபார்ம் கொடுப்போம். கீழே ஏதாவது தவறு இருந்ததுன்னா சேலஞ்ச் பண்ணிக்கலாம். அதற்கு பிறகு உங்களுடைய மதிப்பெண்ணை உள்ளீடு செய்வதற்கான கூகுள் ஃபார்மும் கொடுப்போம். ரேங்க் லிஸ்ட்டும் வெளியிடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த ரிவிஷன் டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 60 நாட்கள் இன்னும் இருக்குது. 549 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மிகவும் குறைந்த விலை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது. எல்லா கொஸ்டின் பேப்பரும் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வரும். கே ஆன்சரும் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வரும். ஒருவேளை நம்ம வகுப்புகளை போட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா யூடியூப்பில், அந்த யூனிட் 7 தமிழ் அறிஞர்களுடைய பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா 50 ரூபீஸ் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணால் போதும். 599 600 நீங்கள் பே பண்ணால் அந்த பிடிஎஃப்பும் உங்களுடைய பெயரில் பாஸ்வேர்டு போட்டு வழங்கப்பட்டு விடும். இல்லை எனக்கு அந்த பிடிஎஃப் வேண்டாம் என்று நீங்கள் நினைத்தால் 549 மட்டும் பே பண்ணாலே
போதுமானதாக இருக்கும். இந்த ரிவிஷன் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுகின்ற மாணவர்கள் தாராளமாக இந்த ஜிபே ஃபோன்பே நம்பருக்கு பேமெண்ட்டை சென்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவாங்க. ஃபோன் எடுக்க முடியலை அப்படின்னா தாராளமாக வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. இது ஒரு ரிவிஷன் பேட்ச் தான். முடிந்த அளவிற்கு இந்த ரிவிஷன் பேட்சை பயன்படுத்திங்க. இந்த 30 தேர்வை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி 6000 வினாக்களை படித்து அந்த 6000 வினாக்களுக்கான விடையை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நீங்கள் மிக தைரியமாக வருகின்ற குரூப் 4 தேர்வை எதிர்கொள்ளலாம். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒர்க் டைமில் ஃபோன் எடுக்க முடியாத சூழ்நிலையும் ஏற்படலாம். வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிற மாணவர்கள் உங்களுக்கு எந்த பிளான் செட் ஆகுதோ அந்த பிளானுக்கு உண்டான ஃபீயை பே பண்ணிவிட்டு அந்த ரெசிப்டை மட்டும் அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவாங்க. இந்த ஷெட்யூல், இந்த வேர் டு ஸ்டடி, இந்த சயின்ஸ் ஷெட்யூல் அனைத்துமே உங்களுக்கு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் டிரைவ் லிங்காக கொடுத்துருக்கிறேன். டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. அடுத்த ஒரு மிக முக்கியமான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.